So let's start the class, guys. So today, students, the class structure will be like this. So we are going to study in English medium because we are going to sit for the English medium exams. Because without English, you can't do anything in the world. Because in the practical world, you should learn English, and also you should speak English, you should write English. In nutshell, you should communicate with English because most of the resources are in English. So if you want to learn something new, or if you want to learn something in a particular subject, it might be financial accounting, it might be management accounting, it might be whatever, audit, or whatever the subjects. If you want to expand your knowledge, you should learn English. So because of that, you guys are all Tamil medium students. I know that the way how we are approaching this is something different from other traditional institutes. So we are going to learn the English words, the English notes with the same concept what we are doing in Tamil medium students also. So இங்க நடக்க போறது தமிழ் மீடியம் கிளாஸஸ் தான் நம்ம செய்ய போறோம். அதாவது நீங்க எக்ஸாம் சிட் பண்ண போறது ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நீங்க சிட் பண்ண போறது இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம். நீங்க படிக்க போற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். பட் நம்ம படிக்கிற விதம் ஒரு இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாமுக்காக இருக்கும். ஸோ பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ் மீடியம் அண்ட் ஆல்சோ ஏ லெவல்ஸ் யூ டிட் இன் தமிழ் மீடியம். ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஜஸ்ட் டிரான்சிஷன் பண்றது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இஃப் யூ கோ இன் டு த initial stage in a thorough way, so definitely you can catch the English. It won't be that much difficult. So உங்களோட அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப இருந்தே உங்களோட இங்கிலீஷை வந்துட்டும் ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகும்போது CA won't be difficult. ஸோ இங்க படிக்கிற இங்கிலீஷும் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ல படிக்கிற இங்கிலீஷும் வந்து ரெண்டுமே ஒன்று கிடையாது. சரியா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கிராமர் பிரச்சனையா இருக்குதா, உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல உங்களோட கிராமர் பிரச்சனையா இருக்குன்றலாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு கிராமர் தெரியுதா இல்லையா, சரியா ஒழுங்கா எழுதிருக்கீங்களா, உங்களோட எழுத்து நல்லா இருக்கா, they won't consider about this. அவங்க பாக்குற ஒரே ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், விஷயத்தை நீங்க விளங்கிருக்கீங்களா, அதுக்குரிய டேர்ம் வேர்ட்ஸை போட்டு நீங்க எழுதிருக்கீங்களா, இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ உங்களோட கிராமரை நீங்க படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுமே தவிர ஒட்டுமொத்தமாகவே நான் 100% கிராமரோட தான் எழுதுவேன் என்று அவங்களும் எதிர்பார்க்கல, நீங்களும் அப்படித்தான் எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களோட ஃப்ளோல நீங்க போங்க, சரியா செய்யுங்க, யூ வில் கெட் த்ரூ. ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஏ லெவல் எழுதிட்டு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் பேப்பர் தமிழ் மீடியத்தில் எழுதி நான் ஃபெயில். CA பேப்பர் தமிழ் மீடியத்தில் எழுதி எனக்கு ஃபெயில். த ரீசன் இஸ் த லாங்குவேஜ். திடீரென்று உதாரணத்துக்கு நீங்க படிக்கும்போது ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படிச்சிருப்பீங்க, இல்லை எண்ணக்கரு சட்டகம் படிச்சிருப்பீங்க. அதுல மேம்படுத்தக்கூடிய எண்ணக்கருக்கள், அதே போல ஒரு குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிற விஷயங்கள் தமிழ்ல படிக்கும் போது அவங்களோட டிரான்ஸ்லேட்ல வரக்கூடிய பேப்பரை பார்க்கும்போது சம்திங் உங்களுக்கு புரிய மாட்டுச்சு சில நேரங்கள்ல. பட் த செகண்ட் டைம் ஐ டிட் இன் இங்கிலீஷ் மீடியம், தென் ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ தட், பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுலேருந்து தான் நான் முடிவு பண்ணினேன் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழை விட இங்கிலீஷ்ல படிக்கிறது ஈஸி, அதே போல இங்கிலீஷ்ல எக்ஸாம் செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. த மோஸ்ட் பெனிஃபிட் இஸ் ஹியர் in business level. It might be business level 1 or it might be business level 2. The most beneficial thing is here, you are going to do only MCQ questions, multi collective questions. So 50 MCQ தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ டேர்ம் வேர்ட்ஸ் சரி பார்த்து என்ன செஞ்சிடலாம், நீங்க டிக் பண்ணிட்டு வந்துடலாம். there is no writing questions. So நம்ம செய்ய போறது உங்களோட பிசினஸ் லெவல் 1ம் சரி பிசினஸ் லெவல் 2லயும் சரி 50 MCQ questions தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. இங்க இங்கிலீஷை என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டேர்ம்ஸுக்கு தமிழ்ல நம்ம படிச்ச விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் இங்கிலீஷ்ல வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நீங்க எழுதினா சரி. அதே போல இதுல அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கிளாஸஸ் எப்படி நடக்கும்னு சொன்னா, இன்றைக்கு நடக்கிற கிளாஸ் வீடியோஸ் டுடேயோ டுமாரோ எப்படி சரி நான் வந்து நம்மளோட வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணது பிறகு இந்த பேமெண்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இந்த மந்த்துக்கான பேமெண்ட்ஸ் அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தனியே என்னோட கம்யூனிகேஷன் பண்றதுக்கான ஒரு சேனல் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுல தான் நான் உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ், உங்களோட எல்லா விஷயத்தையும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே போல அதுல தான் இந்த நான் சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டு இங்கிலீஷ் கோர்சஸ் வந்துட்டு நான் அனுப்பி வைப்பேன். அதுல லோகின்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பேன். அது வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள் படிக்கிறது இல்லை, யூஎஸ்ல வந்துட்டு ஒரு ஹை ப்ரீமியம் கோர்ஸ் அது. ஸோ அதை நீங்க உங்களோட டைமுக்கு விரும்பின டைமுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளையிலும் சரியா, அதை நான் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த முறை ஏ லெவல் நீங்க எழுத போறாக்களோ ஏ லெவல் செய்யறவங்களோ, ஸோ இந்த கிளாஸ் ஓகே, நீங்க வந்து பாக்குறது என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது பாக்குறது ஓகே, பட் திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஏ லெவல்ஸ். உங்களோட ஏ லெவலை ஃபுல்லா முடிச்சுக்கோங்க. ஏ லெவலை முடிச்சது பிறகு ஆஃப்டர் 21 எக்ஸாம் முடிச்சது பிறகு இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் CA, யூ ஆர் வெல்கம். பட் அதர்வைஸ் யூ ஆர் வேஸ்டிங் த டைம், அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஏ லெவல்ஸ், நாட் இன் சார்ட்டர்ட் or any other things. So if you are doing AAT, that is okay, that's fine.
That's something different scenario, because that will help your AAT exams. But chartered something different, because if you want to become a chartered accountant, your all focus should be in that. So better after A level you should start. So இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் BL1 ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இதுல இருக்கக்கூடியது. உங்களோட என்டையர் சிலபஸ், உங்களோட A லெவல்ல இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸோட சேர்த்து இன்னும் 2-3 விஷயங்களை பாக்குறது தான் இந்த BL1 ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்காக இருக்க போகுது. இப்ப இருக்கிற இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எந்த எக்ஸாம்ஸை நோக்கி போறோம்னு சொன்னா டிசம்பர் எக்ஸாமை நம்ம நோக்கி போறோம். சரியா, டிசம்பர் எக்ஸாமை நம்ம நோக்கி போறோம். டிசம்பர்ல நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம். ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கிறதால நீங்க உங்களோட இங்கிலீஷையும் டெவலப் பண்ணணுங்கிற பட்சத்துல டிசம்பர் எக்ஸாமுக்கு கால் பண்ணும் போது நீங்க ப்ரிப்பேர் இல்லைன்னு சொன்னால், அதாவது நான் கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னால் வி வில் ஃபோக்கஸ் ஆன் த மார்ச். பட் டிசம்பர் தான் நம்மளோட எக்ஸாம் டார்கெட். நீங்க ரெடி இல்லை, நம்மளால சிலபஸ் முடிக்க முடியல, என்ன சரி பிரச்சனை இருக்குது, இந்த கொஞ்சம் டைம் தேவைன்ற ஃபவுண்டேஷனை செய்யறேன்னு சொன்னால், so we can go and extend to the March exam. Right, Mohammed, I'm doing civil engineering privately. Is there any relationship? There are any relationship engineering and chartered? I want to become management field. So civil engineering, it's my experience. My colleagues in MBA are, most of them are engineering people. They are civil engineering. Most of the people are engineering students. Because of why they are coming and doing a MBA, because they need an administrative skills. If there is an MBA with a engineering degree, so there is a more recognition in the organization because they have the knowledge of the master of business administration. So the management skill, most of the people, if you see most of the people in the director boards, if you see they are coming from the biomedical industry, they are coming from engineering, they are coming from maths. இதோட சேர்த்து உங்களுக்கு இந்த நாலேஜ் மிக்ஸ் ஆகும்போது உங்களை ஒரு யூனிக்கான பர்சனாக மாத்து. சிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி பேமெண்ட் வந்துட்டும் ஜஸ்ட் 2000 rupees மாதிரி தான் நாங்க செட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் மந்த்லி பேமெண்ட்ஸ். பிகாஸ் திஸ் இஸ் த பிரேக். நாங்க அந்த பழைய ட்ரெடிஷனல் எல்லாத்தையும் உடைச்செறியணும். பிள்ளைகளுக்கு இந்த சல்லிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிக்க தவிர, அதுவும் இல்லாம மற்ற நிறைய இடத்துல எல்லாம் 30,000 40,000 சொல்லி பல்கா எடுத்துட்டு ஒழுங்கா படிப்பிக்கிறதும் இல்லை. ஸோ தேர் இஸ் அ லேக் in the Tamil medium niche. So that's we are covering. So அதுதான் எங்களோட எய்ம் விஷன் எல்லாமே. ரைட். ஸோ இதனுடைய சிலபஸ் வெயிட்டேஜ் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த BL1 ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் சிலபஸ் வெயிட்டேஜ் பார்த்தோம்னு சொன்னா 100% சிலபஸ் வெயிட்டேஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல முதலாவது அக்கவுண்டிங் அண்ட் தி பிசினஸ் என்வாயரன்மெண்ட், அதாவது கணக்கீடு அதே போல வணிக சூழல் சம்பந்தமாக ஒரு 10% வெயிட்டேஜ் இங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஞாபகம் இருக்குதா? நிதி அறிக்கையிடலின் எண்ணக்கரி சட்டகம்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க, ஏ லெவல்லையும் படிச்சிருப்பீங்க, சில நிறையத்தையும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம யூனிக்காக இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதுல ஒரு 10% வெயிட்டேஜ் இங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அக்கவுண்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கணக்கீட்டினுடைய முறைமை என்ன மாதிரி இருக்குது, கணக்கீட்டினுடைய தொழிற்பாடு என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் வரப்போகுது. ஸோ இட் வில் டேக் 20% அவுட் ஆஃப் த ஹோல் சிலபஸ். தென் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ நிதி அறிக்கையிடல் சம்பந்தமாக 30% சிலபஸும், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ், நிதி அறிக்கைகளை அனலைஸ் பண்ற ஆய்வு செய்யற சம்பந்தமாக, அதாவது நீங்க படிச்ச ரேஷியோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக இங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ்ல 10% ஆஃப் த சிலபஸ் இருக்கும். அதற்கு பிறகு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், நிதி அறிக்கையிடல் நியமங்கள்ல 20% சிலபஸ் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இவ்வளவும் சேர்ந்துதான் உங்களோட கொஸ்டின்ஸாக வரப்போகுது. இதுல இருக்கிற பியூட்டி என்னன்னு சொன்னா, அதே போல இதுல இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னா, நீங்க செலக்டிவ் பண்ண முடியாது. இதைத்தான் படிச்சுட்டு போகணும், இதைத்தான் படிச்சுட்டு போகணும் கிடையாது. 50 MCQவும் இதுல இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 கேட்டகரிஸ்ல இருந்து எதுல வேணா வரலாம். சோ உங்களுக்கு MCQ கொஸ்டின் தான்ங்கிறதால நம்ம அதை விட்டுற முடியாது. MCQ கொஸ்டின்ஸ் இந்த 6ல இருந்து எங்க வேணாலும் எடுக்கப்படலாம். சோ அதனால நம்ம ஒட்டுமொத்தமாக நாம சிஏல சிலபஸை படிச்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ MCQ கொஸ்டின்ஸ்ங்கிறதுக்காக நாம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஸோ இன்னும் பார்த்தோம்னு சொன்னா அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் என்வாயரன்மெண்ட் 10% இந்த சிலபஸ்ல நாம அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் என்வாயரன்மெண்ட் சம்பந்தமாக படிப்போம். கணக்கீடுன்னு சொன்னா என்ன, வணிகத்தினுடைய வகைகள் என்பது என்ன, கணக்கீட்டினுடைய ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸான விஷயம், வெரி வெரி பேசிக்ஸான விஷயம் சம்பந்தமாக இந்த 10% சிலபஸுக்குள்ள இருக்கும். இதற்கு பிறகு conceptual framework for financial reporting. இதுல there are 3 sections: financial statements, objective of financial information, the conceptual framework. So that these 3 sections we will cover. So what it means by financial statements, what are the objectives of financial information, so what is the main objective of financial information, what are the other objectives of financial statements, and also the conceptual framework, நிதி அறிக்கையிடல் சட்டகம் சம்பந்தமாகவும் நம்ம இங்க படிப்போம். So இது 10% of the syllabusல கவர் ஆகும். Then accounting systems and functions, கணக்கீட்டு முறைமைகளும் அதே போல தொழிற்பாடுகளும் பாத்தீங்கன்னு சொன்னா
there are 3 categories: source documents and financial records, and double entry bookkeeping and ledger accounting, and from trial balance to financial statement. So here the first thing is source documents and financial records. Source documents nu sollakudiyadhu இந்த மூல ஆவணங்கள். If one transaction happens, there is a source documents to record. So இதைத்தான் நாம source documents சொல்லுவோம். இதை பத்தி நம்ம படிப்போம். அதே போல financial records, எங்க நிதியில இதை வந்து பதிவு செய்யறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். So source documents and financial records சம்பந்தமாக. Then double entry bookkeeping and ledger accounting சம்பந்தமாக படிப்போம். இரட்டை பதிவு சம்பந்தமாக, இரட்டை பதிவு என்பது என்ன, அதே போல ledger accounting என்று சொல்லக்கூடிய பேரேடுகள் என்னன்னு சொல்லக்கூடியதாக படிப்போம். Then அதுக்கு பிறகு trial balance to financial statements, அதாவது ஒரு பரீட்சை மீதிலிருந்து ஒரு நிதி அறிக்கைகளை தயாரிக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம இந்த விஷயங்கள் சம்பந்தமாக படிப்போம். இது 20% சிலபஸ். சோ சொல்ல போனா அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் என்வாயரன்மெண்ட்ல இருக்கிற 10%, கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் 10%, 20%, அதே போல அக்கவுண்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய 20%. ஸோ 20, 30, 40. ஸோ 40% ஆஃப் த சிலபஸ் வந்து பெரும்பாலும் இது மூன்றுமே நோட்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, ஒப்ஜெக்டிவ் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் என்பது என்ன, கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் என்ன, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது என்ன, ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் என்பது என்ன, அதுல இருந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் என்றால் என்ன, இந்த மாதிரி வெரி வெரி பேசிக்ஸாக போகும். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இங்க ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் செக்ஷன் என்னன்னு சொன்னால் நிதி அறிக்கையிடல். ஸோ தேர் ஆர் சோ மெனி கன்செப்ட்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் வி வில் ஹியர், பிகாஸ் அவுட் ஆஃப் 100% சிலபஸ் இட்ஸ் கவரிங் 30% ஆஃப் த சிலபஸ். ஸோ இங்க வந்து இன்வென்ட்ரி சம்பந்தமாக நம்ம படிப்போம். இன்வென்ட்ரி இட் மீன்ஸ், ஸோ இங்க இதைத்தான் நாம இருப்புண்டு படிச்சிருப்போம், அல்லது சில இடங்கள்ல தொக்குண்டு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல சரக்கு இருப்புண்டு எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. ஞாபகம். ஸோ இதுதான் இங்க இன்வென்ட்ரி சம்பந்தமாக நம்ம படிக்கிற விஷயங்கள். அதே போல டேஞ்சிபிள் நான் கரண்ட் அசெட்ஸ், நடைமுறை அல்லாத சொத்துக்கள், கண்களுக்கு தெரியக்கூடிய நடைமுறை அல்லாத சொத்துக்கள், இது வந்து என்ன, இதுக்குரிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பேசிக்ல இருந்து நம்ம பார்ப்போம். தென் எக்ரூவல்ஸ் அண்ட் ப்ரீபேமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது முற்பணங்கள், ப்ரீபேமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது முற்பணங்கள், அதே போல அட்டுறுக்கள் சம்பந்தமாக நீங்க படிப்பீங்க. ஸோ இது வருடத்தை கவர் பண்ணக்கூடியது. அதே போல இர்ரிகவரபிள் டெப்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் சொல்லக்கூடியது, அறவிட முடியா கடன். ஸோ இங்க சொல்லக்கூடிய அறவிட முடியா கடன் என்று சொல்லக்கூடியது என்ன, அதே போல எலவன்சஸ் ஐயக்கடன் என்று சொல்லக்கூடியது தான் இங்க எலவன்ஸ் சொல்றது. ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம். இதெல்லாம் என்ன கன்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லி. தென் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட், கணக்கீட்டு காலத்திற்கு பிந்திய கால நிகழ்வுகள் என்று சொல்லலாம். கணக்கீட்டு காலத்திற்கு ரைட், இதுகளை பத்தி நம்ம படிப்போம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் என்று சொல்றது என்ன. தென் பேங்க் ரீகன்சிலேஷன் சம்பந்தமாக படிப்போம். ஸோ பேங்க் ரீகன்சிலேஷன்ஸ் ஞாபகம் தான் நிறைய தடவை படிச்சு தந்திக்கிறேன். வங்கி இணக்க கூற்று. தென் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ், கட்டுப்பாட்டு கணக்குகள். ஆல்மோஸ்ட் உங்களோட ஏ லெவல் ஆக்களுக்கு கிட்டத்தட்ட ஏ லெவல் சிலபஸ் தான் கிட்டத்தட்ட, பட் ஒட்டுமொத்தமான சிலபஸையும் ஒரு 6 மாசம் படிச்சு எழுத போறோம். தென் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ், வழுக்களை திருத்தலுங்கக்கூடிய ஒரு சாப்டர். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ், தனியுடைமை வணிகங்களுடைய நிதி கூற்றுகளை தயாரிக்கிறது. ரைட். தென் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒற்றை பதிவுகள் அல்லது முழுமையடையாத பதிவுகள். ஸோ ஏ லெவல் கிளாஸ்ல நம்ம அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ண போற சாப்டர் தான் இது, ஒற்றை பதிவுகள். தென் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக படிப்போம், பங்குடைமை சம்பந்தமாக நம்ம படிப்போம். தென் இன்ட்ரடக்ஷன் டு கம்பெனி அக்கவுண்டிங், ஸோ கம்பெனி அக்கவுண்டிங்கினுடைய அறிமுகம், கம்பெனி கணக்கின் அறிமுகம் படிப்போம். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் கம்பெனி, கம்பெனியின் நிதி கூற்றுகளை தயாரித்தல். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ், காசு பாய்ச்சல் கூற்று. இவ்வளவு விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எந்த சாப்டர்ஸ்க்குள்ள படிக்கணும்னு சொன்னால் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இவ்வளவு சாப்டர்ஸையும் பார்ப்போம். சோ இருப்புகள் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுது, டேஞ்சிபிள் நான் கரண்ட் அசெட்ஸ், நடைமுறையல்லா சொத்துக்கள் சம்பந்தமாக, முற்பணம் என்பது என்ன, அட்டுறுக்கள் என்று சொல்லப்படுவது, எக்ரூவல்ஸ் அண்ட் ப்ரீபேமெண்ட்ஸ், இர்ரிகவரபிள் டெப்ட்ஸ் அண்ட் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய அறவிட முடியா கடன் எப்படி பதிவு செய்யற, ஐயக்கடன் எப்படி பதிவு செய்யற. அதே போல ப்ரொவிஷன்ஸ் ஆன் ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்ஸ், கணக்கீட்டு காலத்துக்கு பிந்திய கால நிகழ்வுகள் சம்பந்தமாக, வங்கி இணக்க கூற்று, பேங்க் ரீகன்சிலேஷன், கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ், கட்டுப்பாட்டு கணக்குகள், கரெக்ஷன் ஆஃப் எரோஸ் என்று சொல்லக்கூடிய வழுக்களை திருத்தல், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ், தனியுடைமை வணிகங்களுடைய நிதி கூற்றுகள், அதே போல ஒற்றை பதிவுகள் அல்லது முழுமைப்படுத்தப்படாத பதிவுகள் என்று சொல்லக்கூடிய இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ், கம்பெனி அக்கவுண்டிங்கினுடைய இன்ட்ரடக்ஷன், கம்பெனியினுடைய நிதி அறிக்கைகளை ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, காசு பாய்ச்சல் கூற்றுங்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 30% சிலபஸ் உங்களோட வெயிட்டேஜ் இது எடுக்கும். இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் படிப்போம். இதுல இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி கூற்றுகளை எப்படி நம்ம விவரிக்கிறது, இதுல கணக்கிட்டு விகிதங்களை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம செய்வோங்கிறத நம்ம பார்ப்போம். தென் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். So there are two things, other financial reporting standards. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேலதிகமாக என்னென்ன விஷயங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இதுல not for profit entities, இலாப நோக்கமற்ற வணிகங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு தான் உங்களோட ஒட்டுமொத்தமான சிலபஸ்.
எல்லாருக்கும் clear-ஆ சிலபஸினுடைய வெயிட்டேஜ் சிம்பிள் சிலபஸ் ரைட். You forget to tell about CS salary in orientation program. CS salary student ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் you can take ஒரு எவரேஜா சொல்ல போனால் more than 150,000க்கு மேல ஒரு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் எவரேஜா. பிகாஸ் ஸ்ரீலங்காவில் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 150க்கு மேலே 150Kக்கு மேலே இருக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். பட் இஃப் யூ கோ ஃபார் ஃபாரின் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆடிட் ஃபர்முக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா மினிமம் ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க ஒரு ஆடிட் ட்ரெயினியாக இருந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸோட அல்லது 2 years எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு பிக் 4 ஆடிட் ஃபர்முக்கு போனீங்கன்னு சொன்னா யூ கேன் கெட் 10,000 அவங்களோட நாட்டு சேலரி. அதாவது கட்டார் அதே போல UAE இதுல எல்லாம் ஒரு 10,000ல இருந்து 7,000 to 10,000 வந்து உங்களுக்கு எடுக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆடிட் ஃபர்ம் ஆல்சோ, ஆன் யோர் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ. எந்த ஃபர்ம்ல நீங்க வேலை செஞ்சீங்கிறத பொறுத்து மிக்கும். ஒரு மேனேஜருக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 அப்படி இருக்கும் கட்டார் அதே போல சவுதி அதுகள் எனக்கு தெரிஞ்சது அதுகள் தான். ஸோ தேர் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்கௌண்டிங் அண்ட் த பிசினஸ் என்வாயரன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை பத்தி தான் நம்ம இன்றைக்கு படிக்க போற விஷயமா இருக்க போகுது. பிகாஸ் ஸோ டுடே கிளாஸ்லேயே நாம சில சாப்டர்ஸை பார்த்துட்டு போகணும். பிகாஸ் டிசம்பர் எக்ஸாமுக்குள்ள உங்களுக்கு சிலபஸ்ல வெயிட்டேஜ் புரியுது. நம்ம டிசம்பர் எக்ஸாமை டார்கெட் பண்றோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு காலம் இருக்குது நமக்கு. ஸோ நவ் வி ஆர் இன் ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஆல்மோஸ்ட் ஒன்லி 5 months we are here. ஸோ ஒரு 5 monthsக்குள்ள ஒட்டுமொத்தமாக இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொன்னா எவ்ரி கிளாஸ் ஷுட் பி 3 hours கிளாஸ். ஸோ இன்றைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ங்கிறதால ஒரு 1.5 hour கிளாஸ் நம்ம போடுறோம். பட் அதர்வைஸ் வி ஷுட் டேக் அட்லீஸ்ட் 3 hours கிளாஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால கவர் பண்ண முடியும். அதே போல ஒரு A-level கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு 1 hour 1.5 hour எல்லாம் நீங்க எதிர்பார்க்க இயலாது. பிகாஸ் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும். இப்போ நீங்க பார்த்தாலே வழங்கும் இவ்வளவு விஷயங்களும் நீங்க A-level 2 yearsல படிச்ச விஷயத்தினுடைய சமரி அப்படியோ படிச்சுட்டு போய் நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. ஸோ ஹவு மச் டெடிகேஷன் இட் நீட்ஸ் ஆன் யுவர் சைட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ how you are going to see this. So what is your attitude about chartered studies? நீங்க அதை எப்படி பாக்குறீங்கிறதுக்குள்ள தான் உங்களோட ஒட்டுமொத்தமான சக்சஸும் இருக்குது. ரைட், சிம்பிள் சிலபஸ், only MC questions you are going to do. ரைட். ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் என்வாயரன்மெண்ட் சம்பந்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா so mainly we are focusing on 4 categories. The first one is the need for financial accounting, and the second one nature of business organizations, and the third one is all about governance and organizational governance. So the need for financial accounting, it means, so why we should learn financial accounting? Why we should learn financial accounting? So what is the need in the financial accounting, in the accounting environment? So ஏன் நாம financial accounting படிக்கணும், என்ன தேவை இருக்குது நமக்குங்கிறது தான் இங்க நாம பார்க்க போற கான்செப்ட். ஸோ இதுல சிம்பிளா ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று what is accounting? accountingங்கிறதால என்ன நீங்க படிச்சிருக்கீங்க. அதே போல why financial reporting is important. So almost I told to my students financial reporting is something different from financial accounting. So financial reporting ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட், financial accountingங்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ இங்க சிம்பிளா what is accounting ன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதை சில ஸ்டெப்ஸ் வைஸாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம். முதலாவது ஒரு accounting வந்துட்டு we should identify the transactions first in the first step, and the second step recording the transactions, and this third step is all about analyzing, and the fourth step is all about summarizing. So identify the transactions means கொடுக்கல் வாங்கல்களை இனங்காணல் என்று நம்ம சொல்லலாம். Identify the transactions. So what's happening in the organization is transactions. It might be cash sales, it might be credit sales, it might be payment of expenses or sales returns. So cash sales கூடிய ஒரு காசு விற்பனையாக இருக்கலாம், அல்லது கிரெடிட் சேல் என்று சொல்லக்கூடிய ஒரு கடன் விற்பனையாக இருக்கலாம், அல்லது பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சொல்லக்கூடிய செலவீடுகள். ஸோ செலவீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகளாக இருக்கலாம், பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். அதர்வைஸ் இட் கேன் பி சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், விற்பனை திரும்பல்கள் என்று சொல்லி இட் மைட் பி எனிதிங். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லும் போது எதுவாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு கொடுக்கல் வாங்கல்களை இனங்கண்டு கொள்றதாக இருக்க போது. ஸோ இதுல முக்கியமாக என்னத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு சொன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஸோ ஐடென்டிஃபை த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், மூல ஆவணங்கள். ஸோ இஃப் இட் இஸ் எ கேஷ் சேல்ஸ் தேர் ஷுட் பி an evidence. If it is a credit sales, there should be an evidence. If it is a payment of expenses or sales returns, whatever the things happening in the organization, there should be an evidence in the form of writing. So that's we are calling as a source documents. So source documents is something that evidential for that organization's transactions. So ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஒரு ஆதாரமாக அமைவது தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு source documents ஆக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல the recording the transaction is the first step of accounting. ஸோ இங்க நமக்கு கேஷ் சேல்ஸாக இருக்கட்டும், கிரெடிட் சேல்ஸாக இருக்கட்டும், பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் நடந்ததுக்கு ஆதாரமாக நாம ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிறோம். ஸோ தட் வி ஆர் காலிங் எஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதற்கு பிறகு இது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், பதிவிடணும் சொல்லக்கூடிய விஷயம்.
ஸோ இது ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனாக ஒரு காசு கொடுக்கல் வாங்கல்களை நம்ம பதிவிடலாம், அல்லது ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல்களை பதிவிடலாம், அல்லது ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன்ஸ் திரும்பல்களை பதிவிடலாம், அல்லது ஏனையதாக இருக்கலாம். இது எல்லாம் எங்க பதிவிடுவோம்னு சொன்னா, the name we are calling for that prime entry books, where we are recording the transaction in the first place, we are calling that is as a prime entry books. ஸோ முதலாக பதிவிடுகின்ற ஏடு தான் இந்த முதன்மை ஏடு என்று தமிழ்ல சொல்லுவோம், பிரைம் என்ட்ரி புக்ஸ் சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ இது ஒரு காசு கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தால் இட் மைட் பி கேஷ் ரிசிப்ட்ஸ் ஜேர்னல்ஸ் ஓ கேஷ் பேமெண்ட்ஸ் ஜேர்னல் ஓ பெட்டி கேஷ் புக். அதாவது காசு வந்துச்சு சொன்னா நிறுவனத்துக்குள்ள காசு பெருவனவு நாளேடு, அதாவது கேஷ் ரிசிப்ட்ஸ் ஜேர்னல் என்று சொல்லுவோம். காசு கொடுப்பனவுகள், காசை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் கேஷ் பேமெண்ட்ஸ் ஜேர்னல் அல்லது காசு கொடுப்பனவு நாளேடுன்னு சொல்லுவோம். அல்லது சில்லறை செலவுகள் மேற்கொண்டோம்னு சொன்னால் நம்ம பெட்டி கேஷ் புக் சொல்லுவோம். இதைத்தான் சில்லறை காசு சொல்றது, பெட்டி கேஷ் புக். சிம்பிள் ரைட்? ஒன்லி நீங்க இங்க படிக்கிறது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏலெவல் கொமர்ஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், அதை இங்கிலீஷ்ல என்னன்னு படிக்கிறீங்க, அவ்வளவுதான் மேட்டர். நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் தேர் வித் யூ. பட் அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவங்க தான் கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட்டுக்கொள்ளணும். ஈஸியா இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? வேர்ட்ஸ், ஒன்லி வேர்ட்ஸ் ரைட், only English words, term words மட்டும் தான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்றோம். otherwise we are okay with a ton of knowledges in our A levels, right? அதே போல credit transaction, if it is a credit transaction it can be a sales or it can be a purchase. விற்பனையாக இருக்கலாம் அல்லது கொள்வனவாக இருக்கலாம். so credit என்று சொல்லப்படுவது கடன். credit transaction சொன்னா கடன் கொடுக்கல் வாங்கல்களை தான் நம்ம credit transaction சொல்லுவோம். so sales journal என்று சொல்லும்போது அது ஒரு விற்பனை நாளேடு, purchase journal என்று சொல்லும்போது கொள்வனவு நாளேடாக இருக்க போது. so கடன் விற்பனைகள், மீள் விற்பனைக்காக கொள்வனவு செஞ்ச பொருட்களை நம்ம விற்பிக்க போறோம்னு சொன்னால் அந்த விற்பனையை பதிவு செய்கிற இடம் சேல்ஸ் ஜேர்னல், அதை கொள்வனவு செய்யும் போது நம்ம பர்ச்சேஸ் ஜேர்னல் என்று சொல்லுவோம். அதே போல there can be a return transactions, so it can be returns transactions, அதாவது திரும்பல்கள். சோ இது விற்பனை திருப்பம், கொள்வனவு திருப்பமாக இருக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் ஓ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். சோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் சொன்னா ஏற்கனவே நம்ம சேல் பண்ணிக்கிறோம், வித்திருக்கிறோம், வித்ததை திருப்பி அனுப்பினோம், விற்பனை திருப்பம் சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது சேல்ஸ் ரிட்டர்ன் என்று சொல்லுவோம். சிம்பிளி அவ்வளவுதான். அதே போல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன சொல்லுவோம்? பர்ச்சேஸ் என்று சொன்னால் ஆரம்பத்துல கொள்வனவு செய்யும் போது பர்ச்சேஸ் ஜேர்னல்ல பதிஞ்சிருப்போம், கொள்வனவு திரும்பல் நாளோட தான் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேர்னல் என்று சொல்லிப்போம். அதே போல அதர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெனரல் ஜேர்னல், இதுல இல்லாத எல்லாத்தையும் நம்ம பதிகிற இடம் என்ன? பொது நாளேடு. இதுல வரக்கூடிய இந்த கேஷ் ரிசிப்ட் ஜேர்னல்ஸ், கேஷ் பேமெண்ட் ஜேர்னல், பெட்டி கேஷ், சேல்ஸ் ஜேர்னல், பர்ச்சேஸ் ஜேர்னல், சேல்ஸ் ரிட்டர்ன் ஜேர்னல், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், இது எல்லாம் சொல்றது பிரைம் என்ட்ரி புக்ஸ். இது எந்த இதுல வரப்போகுது? ரெக்கார்ட் பண்றதுல வரப்போகுது. சோ ஐடென்டிஃபை பண்றதுல சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்றதுல பிரைம் என்ட்ரிஸையும் we are using. இது புரியுதா எல்லாருக்கும் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ்? சோ டோன்ட் திங்க் அபவுட் யுவர் சீனியர்ஸ் மை டியர்ஸ். சோ அவங்க சோ ஒருத்தர் சார்ட்டர்ட்ட படிக்கல, அது கஷ்டம், இங்கிலீஷ்ல செய்யறது கஷ்டம் அப்படி இப்படி சொன்னாருன்னு சொன்னா அவங்க போன வே பிள்ளைன்னு அர்த்தம். நத்திங் இஸ் ஹார்ட் இன் திஸ் வேர்ல்ட். எதுவுமே ஹார்ட் கிடையாது. சரியா? நல்லா சாதிச்சவங்களை பாருங்க, அடிமட்டத்துல வந்தவங்க தான் நல்ல உயரத்துக்கு போயிருப்பாங்க. சரியா? வாப்பாட பிசினஸ் இருக்குது, வாப்பாட கார் இருக்குதுன்னு வந்தவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருவாங்க, சாதிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க தான் உச்சத்துக்கு தொட்டிருப்பாங்க. பிகாஸ் சாதாரண மக்களுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயும். So they will take good decisions and correct decision each and every part of their life. So அதனால you proud. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியான்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ஒரு ப்ரூஸ்லி சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், இஃப் யூ வாண்ட் டு டேஸ்ட் மை கப் ஆஃப் டீ, யுவர் கப் ஆஃப் டீ ஷுட் பி எம்டி. நீங்க எந்த கப் ஆஃப் டீல இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டை நீங்க பார்க்கணும்னு சொன்னா நீங்க எம்டியா இருக்கணும், உங்களோட கப் ஆஃப் டீ எம்டியா இருக்கணும். அப்படித்தான் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி நாலேஜ் இன் அக்கவுண்டிங், எனி நாலேஜ் இன் இங்கிலீஷ் வித் டேர்ம் வேர்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ஹியர், யூ ஆர் ரியலி வெரி லக்கி. பிகாஸ் நான் படிப்பிக்கிறதுடைய டேஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு சொன்னா யூ ஷுட் பி எம்டி. இங்க போய் படிச்சு வந்தீங்கன்னு சொன்னா யூ வாண்ட் டேஸ்ட், உங்களுக்கு அந்த டேஸ்ட் புரியாது. பட் இங்க எம்டியா இருக்கிறது தான் உங்களோட உண்மையான ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்காதீங்க. ஆக்சுவலி யூ ஆர் லக்கி. எப்பயுமே ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு டிராவிங்கை கீறும் போது நம்ம நினைச்ச மாதிரி கலர் பண்ணி நம்ம கீறலும். பட் அங்கேயும் இங்கேயும் கீறி இருக்கிற நிறைய கலர்ஸ்ல இருக்கிறதுல நம்மளால நம்ம நினைச்ச டிராவிங்ஸை கீற முடியாது. அதே மாதிரி தான் நீங்க ஒன்றுமே இங்க தெரியாம வந்தீங்கன்னு சொன்னா உங்களை சரியான வழிகாட்டலின் படி ஒரு அழகான ஒரு பிக்சராக உங்களை கொண்டு வரல. பட் அங்கேயும் இங்கேயும் சொல்லி திரிஞ்சு வந்திருந்தீங்கன்னு சொன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு டேஸ்ட் மை கப் ஆஃப் டீ, யுவர் கப் ஆஃப் டீ ஷுட் பி எம்டி. ஸோ யாருமே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் ஃபெஸ்ட்ல வரேன் அப்படி இப்படின்ட்டுலாம் டோன்ட் வரி. சரியாக நீங்க போனீங்கன்னு சொன்னா யூ வில் ரீச் த பாத் வித் அ குயிக் டைம். ரைட். ஸோ இது ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் கேட்டகரிஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தென் அனலைசிங் பண்றது, ஆய்வு செய்கிற அல்லது பகுத்தாய்வு செய்யறங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த அனலைசிங்கிற விஷயம். ஸோ இதுல டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பீயிங் அனலைஸ்ட்
and categorized under accounting elements. So கணக்கீட்டு மூலகங்கள் accounting elements னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள இங்க நடந்த எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் we will categorize here. So transactions are being analyzed and categorized under accounting elements ங்கோல கணக்கீட்டு மூலகங்கள். So we will categorize the transactions. So we have already recorded in the primary books. So now we are going to categorize that as an assets account, liabilities account, equity account, income account, and expense account. These are the different ledger accounts. So once we identify the transactions, we have the source documents. After we recording the transaction in the primary books according to the type of transactions, after that we are moving the total of the primary books to the ledger accounts as an asset types of accounts, liability types of account, equity types of accounts, income types of account, expense types of account. அதாவது என்ன பேரேடுகளுக்கு நம்ம மாத்திரம் சொத்து கணக்குகள், பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு, செலவு கணக்குகள் கூடிய பேரேடுகளுக்குள்ள நம்ம இடம் காணப்பட்ட அந்த பிரைமரி புக்ஸ்ல நம்ம இடம் காணப்பட்ட எல்லா விஷயங்களையும் இங்க நாம அனலைஸ் பண்றோம். லெஜர் அக்கவுண்ட்ஸ் மீன்ஸ் பேரேடுகள், பேரேட்டு கணக்குகளை தான் லெஜர் அக்கவுண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றது. Then such transactions are being recorded in the ledgers based on the double entries. Then after we recognize, so okay, so these transactions are going to assets account, these transactions are going to liabilities accounts, and so on and so on. After that we will make double entries. So இரட்டை பதிவுகளை நம்ம மேக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குள்ளோம். So it will come under the analyzing categories. And after that summarizing, சுருக்கமாக்குற. So summarize பண்ணினோம்னு சொன்னா நாம இங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் பீயிங் எக்ஸ்ட்ராக்டட், பரீட்சை மீதிகளை நம்ம தயாரிப்போம். எங்க இந்த லெஜர் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணின மீதிகள்ல இருந்து we will try to make trial balance, பரீட்சை மீதிகளை தயாரிப்போம். using trial balance financial statements are prepared. So நிதி கூற்றுக்களை நாம இந்த பரீட்சை மீதிகளை தயாரிச்சு தான் இதன் மூலமாக நம்ம தயாரிப்போம். So simple, இதுல இருக்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னா அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாம செய்யறது we should identify the transactions. It might be cash sales, credit sales, whatever the transaction, we should identify with the source documents. After that we should record the transaction in the primary books. The primary books can be differ from the type of transaction. It might be cash transactions, credit transactions. According to the type of transaction, the primary books will be differ. And after we have recorded in the primary books, we will categorize that asset account, liabilities, equity, income, and expense accounts, and we will record in the ledger accounts using the double entry form. Then the ledger accounts balances will be extracted in the trial balance. Then after the trial balance, we will move to the financial statements using the balance in the trial balance. That's called final accounts. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய விஷயம். Is it make sense to all? Then அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், why financial reporting is important? Why financial reporting is important? Simply, financial reporting is important as it helps to control resources. So in an organization, there can be different resources. It might be human resource, it might be financial resource, or it might be buildings and assets or tangible assets, non-current assets. So there are a lot of resources in the organizations. If we want to be successful in the business, we should manage the resources very carefully. அதாவது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வளங்கள் காணப்படும். அது ஒரு மனித வளமாக காணப்படலாம், அல்லது ஒரு பணம் அல்லது நிதி வளமாக காணப்படலாம். வெவ்வேறுபட்ட வளங்கள் காணப்படும். இந்த வளங்களை எல்லாத்தையும் சரியாக நம்ம மேனேஜ் பண்ணினா தான் அந்த பிசினஸ் வந்து சரியாக கையாளப்படும். ஒரு ஊழியர்களை சரியாக கையாளாமலுக்கு, அந்த பணத்தை சரியாக கையாளாமலுக்கு இருந்தா we can't run that business successfully. இதுக்கு எல்லாம் என்ன தேவைன்னு சொன்னா we should need the reports that we are calling as financial reporting. ஒரு நிதி அறிக்கைகள் என்ன காணப்படும்? How many of customers are there? How many of straight payables are there? How much they should pay? We should pay. Then we should expect the payments from the customers. So what are the amounts? What are the sales for this current year? What are the cost of sales? So இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா நாம அந்த ரிசோர்ஸஸை சரியாக நம்ம so financial reporting ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம பார்த்தாச்சு. Then after that, nature of business organizations. So nature of business organization in the sense what it means by businesses and types of business organization. So we are going to look at what it means by a business. So businessங்கிறதால என்ன கருதப்படுது. Then the second one, types of business organizations. So what are the types of business organizations? இங்க நம்ம business studies மாதிரி we are not going to look at very deeply, just an understanding. So business என்று சொல்லப்படுவதற்கு there can be a different meanings. So the first is a business is a commercial or industrial concern which exists to deal in the manufacture, resale or supply of goods and services. So இங்க சொல்லப்படுவது ஒரு வணிகம் என்பது ஒரு கொமர்ஷியல் பர்பஸுக்காக, ஒரு வர்த்தக ரீதியான அல்லது இண்டஸ்ட்ரியல் ஒரு துறை ரீதியான ஒரு கன்சர்ன்ஸாக இருக்கலாம். இங்க அவங்க மேனுஃபேக்சர் ஒரு உற்பத்தி சம்பந்தமாக,
ரீசேல் மீள விற்பனை செய்வது சம்பந்தமாக, சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்கள் சேவைகளை வழங்குவது சம்பந்தமாக இவங்க கன்சர்ன் பண்றத நாம இங்க ஒரு பிசினஸ் என்று சொல்லலாம். So a business is a commercial or industrial concern which exists to deal the manufacture, resale of supply goods and services. இப்படி ஒரு சொல்லி இவங்க ஒரு சில விளக்கங்கள் சொல்றாங்க. A business is an organization which uses economic resources to create goods or services which customers will buy. So ஒரு வணிகம் என்பது அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடியது எக்கனாமிக் ரிசோர்சஸ் பொருளாதார வளங்களை பயன்படுத்தி பொருட்களையும் சேவைகளையும் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறதுக்காக உருவாக்குறத நம்ம இங்க பிசினஸ் என்று அதையும் நம்ம சொல்லலாம். சோ இங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எக்கனாமிக் ரிசோர்சஸ். வாட் இட் மீன்ஸ் பை எக்கனாமிக் ரிசோர்சஸ்? ஸ்கேசிட்டி. ஸ்கேசிட்டி இன் தி சென்ஸ் அருமையை தான் நாம ஸ்கேசிட்டின்னு சொல்றோம். சோ when we are comparing the resources with the human needs, அருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கும். பற்றாக்குறையோடு காணப்படும். ஒரு சர்ப்ளஸ் இல்லாமலுக்கு ஒரு பற்றாக்குறையோடு காணப்படும். So that we are calling economic resources. Then a business is an organization providing jobs for people. So மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குறத ஒரு பிசினஸ் என்று நம்ம சொல்லலாம். At the same time, a business invests money in resources. For example, they can invest in buildings, they can invest in machine, they can invest in employees in order to make more money for its owners. So வணிகத்தினுடைய உரிமையாளர்களுக்காக நிறைய பணங்களை சம்பாதிச்சு கொள்றதுக்காக the business can invest in lot of things. It can be buildings, machineries, employees and so and so. So இப்படி ஒரு பிசினஸினுடைய ஒரு ஆரம்ப ஒரு ஜஸ்ட் an example, இதுதான் ஒரு வணிகம் என்று சொல்லக்கூடியது. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். So it can be in the manufacturing industry, it can be in the resale, supply of goods or services. They are using the economic resources and also they are providing jobs to the people, for the humans, and also they are invest their money in the resources. So it means by business. சிம்பிளாக ஒரு பிசினஸ் என்று சொன்னா இப்படித்தான் இருக்குங்கிறதுக்குரிய ஒரு சாதாரணமான ஒரு விளக்கம். சோ இங்க நாம வணிகம் என்று சொன்னா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் நான் படிக்கல. We are getting some understanding what it can be as a business. ஒரு பிசினஸ் என்று சொன்னா என்னவாக இருக்குங்கிறதுக்கான ஒரு விஷயம். Then types of business organizations, we are not going to look at very deeply here the types of business organizations. So வணிகத்தினுடைய வகைகளாக we are just considering about 3 business organizations. So first one is sole proprietorships, and the second one is partnership, and the third one is limited liabilities companies. So sole proprietorships in the sense, sole proprietors means தனியுடைமை வணிகங்கள் னு சொல்லி நம்ம படிப்போம். So தனியுடைமை வணிகங்கள் with a single persons, if we are managing our business, we are calling that as a sole proprietorship. So the business which is owned and managed by a single person, ஒரு தனிநபரால உரிமையாக்கப்பட்டு அதே போல அவராலேயே முகாமைத்துவம் செய்யப்பட்டிருந்தால் அதை நாம ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ் என்று சொல்லுவோம். தனியுடைமை வணிகங்கள் சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் இதனுடைய அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் தான். சோ ஒரு அனுகூலங்கள் பார்த்தோம்னு சொன்னால் there are 4 advantages mainly we can say. The first one is low setting up cost. The second one is owner has the complete control of the business and enjoy profits alone. No need to make accounts publicly available. So low setting up cost னு சொன்னால் we don't need much money to set up the business. So நிறைய காசு நமக்கு தேவையில்லை. ஒரு தனியுடைமை வணிகம் ஒரு சாதாரண ஒரு கடையை திறக்கிறோம்னு சொன்னாலும் we don't need much money. So low setting up cost, செயற்படுத்துவதற்கான ஆரம்பிப்பதற்கான ஒரு cost வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும். அதே போல the second one is owner has the complete control of the business. If you are an owner of the sole proprietorship business, so you have the full control of that business. When you are having a mind, okay, just shut down the business and go and sleep, okay, you're fine, you can go and sleep. So owner has the complete control of the business. But if you are working on a company, if you feel like you want to sleep, can you do that? You can't do. சரியா ஒரு கம்பெனில நீங்க வர்க் பண்றீங்க, தூங்கணும் போல இருக்குன்னு சொன்னா நீங்க போகல தூங்கல. So owner has the complete control of the business and also enjoy profits alone. If you are a owner of a sole proprietorship, if you are making profits or lot of profits, you are the only one going to manage that profit. It means you are the only one enjoy that profits alone. And no need to make accounts publicly available. ஒரு தனியுடைமை வணிகமாக இருந்தால் நீங்க பப்ளிக்ல ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் நீங்க கொடுக்கணுங்கிறது ஒரு அவசியம் இல்லை. யூ கேன் கீப் இட் எஸ் பிரைவேட். யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்க போறது இல்லை கேள்வி. ஷோ மீ யுவர் அக்கவுண்ட்ஸ், ஐ வாண்ட் டு செக் இட். நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் த क्वेश्चंस. So no need to make accounts publicly available. பப்ளிக்கு available பண்ற மாதிரி கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், PLC கம்பெனிஸ் செய்யற மாதிரி we don't have any responsibility to do that. That is one of the advantage. And enjoy profits alone. இலாபங்களை தனியாக நாம அனுபவிச்சு கொள்ளலாம். So that is one of the advantage. And owner has the complete control of the business. ஒட்டுமொத்தமான பிசினஸ் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். And low setting up cost. ஆரம்பிப்பதற்கான கிரயங்கள் வந்து குறைவாக காணப்படும். Then when we are looking at disadvantages, பிரதிகூலங்கள் சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா entire risk borne by the owner. It means எல்லா ரிஸ்க்கும் இப்ப நீங்க அந்த பிசினஸ்ல எடுக்கக்கூடிய
என்டையர் ரிஸ்க்கும் உரிமையாளரால தான் தாங்கிக் கொள்ளப்படும். என்டையர் ரிஸ்க் borne by the owner. In the simple words, unlimited liabilities, வரையறுக்கப்படாத பொறுப்புகளாக காணப்படும். Then capital constraints. So capital constraints னு சொல்லக்கூடியது தடைகள், மூலதனத்தை திரட்டிக் கொள்வதில் காணப்படுகிற தடைகளை தான் நம்ம capital constraints னு சொல்லுவோம். அதாவது ஒரு தனி உடைமையாளராக அவர் அல்லது அவர ஃபெமிலியை தவிர வேற யார்கிட்ட இருந்தும் அவர் வந்து கேபிட்டலை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ தேர் இஸ் a capital constraints. மூலதனத்தை திரட்டிக் கொள்வதில் ஒரு தடை காணப்படும். Then issues of continuity of business. If the owner is died, then the business is collapsed. So issues of continuity of business, தொடர்ந்து இயங்கும் தன்மை என்பது இங்க பிரச்சனையாக காணப்படும். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக அவ்வளவு தான் நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ் பத்தி பார்க்க வேண்டிய விஷயம். Then if you look at the partnership businesses, the advantage is more diverse knowledge. There can be a lot of people, more than two or more people will be there. So more diverse knowledge will be there because different people, different kind of industry, different kind of knowledge. So if we are getting, the synergy is coming there. So more diverse knowledge will be there. So நிறைய knowledge வந்து ஒரு டைவர்சிட்டியான ஒரு knowledge, பரந்துபட்ட மாற்றுத்திறன் கொண்ட knowledge நமக்கு கிடைக்கும். Then sharing risks. If we are comparing sole proprietorships, owner has the entire risk. So he should take the entire risk borne by the owner. But here we are sharing the risk with the partners. So இடர்கள் வந்து நீங்க பகிரப்படக்கூடியதாக இருக்குது. Can raise additional capitals. மூலதனங்கள் நமக்கு தேவைன்னு சொன்னா we can go and ask the partners and they will give. But sole proprietorships we can't do like that. Then no need to make accounts publicly available. So both are same. So இங்க இன்னாம பப்ளிக்கு அவைலபிள் ஆகிற மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Then disadvantages பாத்தீங்கன்னு சொன்னா partners are jointly liable for all debts. It means same unlimited liabilities for partnerships also. So if you are a partner of a partnership, you have the unlimited liability. So what it means by unlimited liability, even if you are contributing to that partnership only 100,000 rupees, but that partnership make a loss of 1 million rupees, then you should the share of 1 million rupees also. அதாவது நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிலேயே ஒரு தனி உடைமை வணிகத்திலேயே வெறும் ஒரு 1 லட்சம் ரூபாவை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் கூட அந்த கம்பெனி ஒரு 1 மில்லியன் லொஸ்ஸை ஏற்படுத்திச்சு சொன்னால் 1 மில்லியனுக்கும் நீங்க பொறுப்புதாரியாக மாறுவீங்க. That is called unlimited liabilities. The limited liability means your liability is restricted to only the invested capital on your side. நீங்க ஈடுபடுத்தின மூலதனத்துக்கு மாத்திரம் உங்களுடைய பொறுப்பு வந்துட்டு வரையறுக்கப்பட்டு காணப்பட்டுச்சுன்னு சொன்னா we are calling that as a limited liabilities. வரையறுக்கப்பட்ட பொறுப்புன்னு சொல்லுவோம். வரையறுக்கப்படாத பொறுப்பு even your responsibility beyond your capital. நீங்க ஈடுபடுத்தின மூலதனத்துக்கு மேல அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா we are calling that as an unlimited liability. Then profits are being shared. இங்க இலாபங்கள் எல்லாரோடையும் பகிரப்படக்கூடியது. Relatively high cost of setting up. ரிலேட்டிவ்லின்னு சொல்லும் போது தனியுடைமையோட ஒப்பீடு செய்யும் போது இங்க பங்குடைமை என்பது high cost of setting up இருக்கக்கூடியது. Then issues of continuity of the business. ரெண்டுக்குமே there is a தொடர்ந்து இயங்கும் தன்மை. So தொடர்ந்து இயங்கும் தன்மையில வந்து ஒரு continuity problem உண்டு இங்க இருந்துட்டு தான் இருக்கும். Even if it is a partnership or sole proprietorships. Then when we are looking at limited liability companies, there is an advantages and also disadvantages. So limited liability is an advantage here. When we are comparing partnership or sole proprietorships, we have unlimited liabilities, entire risk borne by the owner. At the same time, here partners are jointly liable for all debts. So partnerships and also sole proprietorship both have the unlimited liability. But when we are comparing limited liabilities with a limited liability companies, the liability is limited. So இங்கு பொறுப்பு வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க மூலதனத்தை ஈடுபடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட liability இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். தென் செப்பரேட்டான ஒரு லீகல் liability உங்களுக்கு காணப்படும். செப்பரேட் லீகல் liability மீன்ஸ் ஒரு கோர்ட்டுக்கு போனாலோ எந்த விஷயங்களை நீங்க செஞ்சாலோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி நீங்க லொஸ் பண்ணிட்டீங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய நபர்களை கோர்ட்ல வந்து ஷூ பண்ண முடியாது, அதாவது கைது செய்ய முடியாது, உங்களோட மேல வழக்கு தொடர முடியாது. கம்பெனியினுடைய பேர்ல தான் எல்லாம் செய்யணும். இதை நம்ம செப்பரேட் லீகல் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். தனி மனித சட்ட அந்தஸ்து ஒன்று கொடுக்கப்படும் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். தென் டெக்ஸ் அட்வான்டேஜஸ். டெக்ஸ்ல உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஒரு தனி உடைமை வணிகமாக இருந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ்ல எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடைக்காது. ஸோ டெக்ஸ் அட்வான்டேஜ் இன் த சென்ஸ் நார்மலி கம்பெனிஸுடைய ரேட்ஸ் வந்து டெக்ஸ் வந்து 24%, ப்ராஃபிட்ல 24% நார்மலான கம்பெனியோட டெக்ஸ் ரேட். If you are an information technology company or education technology companies, there is a concession rate. So tax advantages means you can only pay 14%. So there are tax advantages if you are registered as a company. Then easy access to capital. So மூலதனங்கள் உங்களுக்கு இலகுவாக திரட்டி கொள்ள முடியும் because it's a company. You can publicly issue the shares and get the money back.
So easy access to capital and also continuity compared to sole proprietorship and partnership. There is a continuity. தொடர்ந்து இயங்கும் தன்மை இங்க காணப்படும். So there are few advantages of limited liability companies and there are a lot of disadvantages also. The first disadvantage is publishing accounts. ஸோ ஒரு கம்பெனியாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை நீங்க பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணணும். இஃப் யூ ஆர் அ பிஎல்சி கம்பெனிஸ், ஈவன் இஃப் யூ ஆர் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, யூ ஷுட் பப்ளிஷ் தி அக்கௌண்ட்ஸ் வென் த கவர்மெண்ட் ரெகுலேட்டர்ஸ் ரிக்வயர்ட். ஸோ பப்ளிஷிங் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் ஒரு பங்குடைமையாக இருந்தாலோ ஒரு தனி உடைமையாக இருந்தாலோ யூ டோன்ட் நீட் டு பப்ளிஷ் த அக்கௌண்ட்ஸ் பப்ளிக்லி. ஸோ ஹியர் நோ நீட் டு மேக் அக்கௌண்ட்ஸ் பப்ளிக்லி அவைலபிள். Partnership also no need to make accounts publicly available. But when you are registered as a limited liability companies, you should publish your accounts. Then legal and accounting requirements. If you are preparing accounts, you should follow the legal requirements and also the accounting requirements. சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். கணக்கீட்டு நியமங்கள் என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டு ரீதியான நியமங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். So that is a disadvantage. At the same time, auditing is mandatory. கணக்காய்வு செய்யறது, ஆடிட் பண்றது கட்டாயம். It is a mandatory. So ஒரு பங்குடைமையோ தனியுடைமையோ there is no mandatory requirement to audit. But if you are a company, you registered as a company, the audit is mandatory. And also regulations and compliance. So regulations in the sense, நிறைய பேர் உங்களை விதிமுறைகள் காணப்படும், ரெகுலேட் பண்ண வருவாங்க. கம்ப்ளைன்ஸ் சொன்னா இணங்கி போக நீங்க தேவைப்படும். ஸோ என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அதோட கம்ப்ளைன்ஸ் பண்ணி போகணும், இணங்கி போக வரும். அதே போல ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட திட்டங்கள், விதிகள், இதுக்கு எல்லாமே நீங்க கட்டுப்பட்டு போகணும். So this is all about types of business organizations and what are their advantages and what are their disadvantages. So this is all about the types of business organizations. So in the chapter namakku mudinchi. So nature of business organizations nama paathachi, right? So idile so nature of business organization paathitam, types of business organizations paathitam. So last concept students, governance sambandhamaga nama paakkanum. So இதுதான் ஆளுகை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இது. ஸோ சிம்பிளா இதனுடைய கன்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஓனர்ஸ் என்று சொல்லப்படுவங்க யாரு, உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுவங்க, தே ஆர் ஓன் த பிசினஸ். அவங்க தான் இந்த பிசினஸை வந்துட்டு ஓன் பண்ணி வச்சுக்கிறவங்களாக இருக்கிறப்பாங்க. இதுல போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்ங்கிறவங்க யாரு, தே ஆர் கண்ட்ரோல் த பிசினஸ். ஸோ ஒரு உரிமையாளர் என்று சொல்லப்படுவது, உரிமையாளர் ஒரு வணிகத்தை உரிமையாக்கி வைத்திருக்கிறவர் தான் நம்ம ஓனர் என்று சொல்லுவோமே தவிர, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனியில இந்த ஓனர்ஸ் இவங்களை நியமிச்சிருப்பாங்க. appointed the board of directors to control the business. They are not the owners. So இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஓனர்ஸினுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பிசினஸை கண்ட்ரோல் பண்றாங்களாங்கிற பிரச்சனை உண்டு வரும். சோ இங்க ஒட்டுமொத்தமாகவே இங்கதான் இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ் அல்லது கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் உண்டு இங்க நாம பார்ப்போம். Then organizational governance சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது, the companies act predominantly governs the companies in Sri Lanka. So the main provisions, இதெல்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸ்ல தருவேன், இதுல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுல கம்பெனிஸ் வந்து ப்ரீடோமினன்ட்லி கவர்ன்ஸ் பண்ணப்படுது ஸ்ரீலங்காவில். டியூட்டிஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ், ஒரு இயக்குனருடைய கடமை என்ன, டிரெக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரிப்பேர் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட். ஒரு நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது? Who is having the responsibility to prepare the financial statements? Accountants or directors? Who is having that responsibility? Always, accountant doesn't have the responsibility to prepare the financial statements. Directors are the responsible persons to prepare the financial statements. So, இயக்குனர்கள் தான் நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு பொறுப்புதாரிகள். அவங்க ஆக்களை வச்சு தயாரிக்கலாம் accountants, but the ultimate responsibilities goes to director boards. Then form and content of finance statements. என்ன மாதிரி இந்த நிதி கூற்றுக்கள் ஒரு கட்டமைப்பு இருக்கணும், என்னென்ன கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கணும்ங்கிறதெல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கும். Then requirement for financial statements to be audited for certain companies. சில கம்பெனிஸ் ஆடிட் பண்ணணும்னு சொன்னா என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்கனைசேஷனல் கம்பெனிஸ்ல கம்பெனி ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். தென் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ், இந்த விஷயம் எல்லாம் நம்ம நோட்ஸ்லயே படிச்சு கொள்ளலாம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடையாது. ஸோ டிரெக்டர் ஷுட் ஆக்ட் ஹானஸ்ட்லி அண்ட் ஆக்ட் இன் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அண்ட் இன் குட் ஃபெய்த். ஸோ நல்ல ஒரு மெனர்ல, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இந்த டிரெக்டர்ஸ் எல்லாமே வேலை செய்யணும்னு சொல்றது. ஆல்சோ டிரெக்டர் ஷுட் மெயின்டைன் ரீசனபிள் கம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர் அண்ட் இன்டெம்னிஃபை த கம்பெனி இன் லாஸ் டியூ டு நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் சொன்னா தவறின் காரணமாக அல்லது மறதீர காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமலுக்கு இவங்க தவிர்த்து கொள்ளணும். அதே போல ரீசனபிள் கம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர்னு சொன்னா நாலேஜ்லேயே ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு கம்பிட்டன்ஸாக
அவங்க அப்டேட் பண்ணக்கூடியவங்களாக அவங்க இருக்கணும்னு சொல்றது. Then responsibility for the financial statement is director boards. Directors of the company should be responsible for the preparation of the financial statements. So நிதி கூற்றுகளை தயாரிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக பொறுப்பளிக்கப்பட்டவங்க director board-ஆக தான் இருப்பாங்க. So the preparation of the financial statements of the company in accordance with the applicable financial reporting framework. So applicable பொருத்தமான நிதி அறிக்கை சட்டகங்களை பயன்படுத்தி கம்பெனியுடைய நிதி கூற்றுகளை தயாரிக்கிறதாகட்டும். அதே போல இன்டர்னல் கண்ட்ரோல், இதெல்லாம் நம்ம ஆடிட் படிக்கும் போது நல்ல விரிவாக படிப்போம். உள்ளக கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது சொன்னா திருட்டு போக போகுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சிசிடிவியை போட்டு வச்சுக்கணும். தட் இஸ் அன் இன்டர்னல் கண்ட்ரோல், உள்ளக கட்டமைப்பு. ஸோ இது எல்லாமே இதே போல ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் கட்டமைப்பாக அங்க இருக்கணுங்கிறத எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதும் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுகள் வாரது, எரர்ஸ் வாரதுல, மோசடிகள் நடக்கிறது எல்லாம் தவிர்த்து கொள்றது எல்லாமே டிரெக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட், ஒரு ஃப்ராட் ஒன்று நடக்காம ப்ரிவென்ட் பண்றதும் தடுக்கிறதும் டிடெக்ட் பண்றதும் அதை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டிரெக்டர்ஸ் தான் இருக்கும். இவ்வளவு விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷனல் கவர்னன்ஸ். இந்த சாப்டர் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஆர்கனைசேஷனல் கவர்னன்ஸ் சொல்லக்கூடியது, கவர்னன்ஸ் சொன்னா ஆளுகுதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வி ஹவ் ஃபினிஷ்ட், இவ்வளவுதான். ஸோ ஆர்கனைசேஷனல் கவர்னன்ஸ் சொல்லக்கூடியது, நேச்சர் என்பது என்ன, அதே போல த நீட் ஆஃப் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங். ஸோ இந்த விஷயமும் வி ஃபினிஷ்ட் இட். ஸோ சிலபஸ் வெயிட்டேஜ்ல இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் இந்த பிசினஸ் என்வாரன்மெண்ட்ங்கிற 10% சிலபஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். ஸோ ஓகே, ஸோ இது உங்களோட கையில தான் இருக்குது. ஸோ இது இந்த ஒரு லோ காஸ்ட்ல நாங்கள் இவ்வளவுக்கு இறங்கி செய்யறதுக்கான காரணம் நிறைய பிள்ளைகள் பயன்பெறணுங்கிறது. இது எல்லாம் இப்போ நாங்கள் தனியாக இதை தேவைப்பட்ட பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதை பத்தி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் நீங்க தான் பண்ணணும். இப்போ ஒட்டுமொத்தமாக இது யாருக்கு தேவை? இலவல் எழுதின பிள்ளைகள், கொமர்ஸ் படிக்கிற பிள்ளைகள், சார்ட்டர்ட் செய்யணும், தமிழ் மீடியத்தில் செய்ய கஷ்டப்படுற பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பிரச்சனையானவங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் இருக்குது. ஸோ முக்கியமாக இதை கொண்டு போய் சேருங்க. கிளாஸஸ் கண்டினியூஸாக நடக்கும். ஏலெவல் பிள்ளைகள் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் நான் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஏலெவல்ஸ் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். And if you are working on AAT, finish it off before your A-levels and come and join with second stage of. Right. Okay, guys. See you all. Bye. Thank you.